காரணம் என்று அதற்கு மாலையிட வேண்டுமோ, அதன் கையில் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பேப்பர் கொடுக்கணுமோ என்ற நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. அன்னை சொல்கிறார், உலகத்தில் எவ்வளவு மாந்தர் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு நோய்வாய்ப்படுவதற்கான காரணங்களும் உண்டு. ஒருத்தரும் சென்று ஒரு செண்பகத்தீவு, ஒத்துரு போகாத தீவு இருக்கு என்று வைத்துக் கொள்வோம். அதுல 10,000 பேர் இருந்தால் அந்த 10,000 பேர்களுக்கு வருகிற நோய் என்பது 10,000 காரணம் கொண்டதாக மட்டும் இராது. 10,000 காரணம் கொண்டதாக இருக்கும் தவிர, அதை தவிர பன்மடங்கு அதிக காரணம் கொண்டதாக இருக்கும். ஏன் அப்படி? ஏனென்றால் மனிதன் எதற்கு முயற்சி செய்கிறான்? மனிதன் தன்னை விட வேறு ஒரு வஸ்துவாக மாற வேண்டும் என்பதற்கு, உருமாற்றத்திற்கு முயற்சி செய்கிறான். அந்த உருமாற்றம் தான் முக்கியம். அந்த உருமாற்றம் எப்போது நிகழும்? யோகத்தை மேற்கொண்டால் அது நிகழ்கிறது வேகமாக. யோகத்தை மேற்கொண்டால் வேகமாக நிகழும் போது அது மனோமயத்தை பாதித்து, பிராணமயத்தை பாதித்து, பௌதிக நிலையையும் பாதித்து தன்னை சாதித்துக் கொள்ளும் என்பது உண்மையாக இருந்தாலும், இந்த 3 நிலைகளின் பாதிப்பு சமமாக இருப்பதில்லை, வெவ்வேறாக இருக்கின்றன. யோகத்தின் அடிப்படையில் நாம் மாறுதலை விரும்பும் பொழுது சீக்கிரம் முன்னேற்றம் தென்படுகிறது. ஆனால் அந்த சரீரத்தின், ஏனென்றால் அவ்வாறு அது திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. சரீரத்தினுடைய இந்த திறப்பு அந்த அளவுக்கு முழுமையா இருப்பதில்லை. ஆகையால் அது ஓரளவுக்குத்தான் தன்னுடைய மாற்றம் பெறுகிறது. The whole world is in a process of progressive transformation என்கிறார் அன்னை. If you take up the discipline of yoga, you speed up in yourself this process. But it is your inner consciousness that obeys the accelerating impulse. For the higher parts of your being readily follow the swift and concentrated movement of yoga and lend themselves more easily to the continuous adjustment and adaptation that necessitates. ஆனால் யோகத்தின் வழியை திறந்து வைப்பது, அதனால் அகநிலையில் உணர்வு நிலையின் மேல் எழுவது, அதன் தூய்மை, அதனுடைய வேகம். ஆனால் அதே சமயம் அதற்கு எதிர்மறையாக சரீரம் சற்றே அடர்த்தியாக, சுறுசுறுப்பு இல்லாததாக, உற்சாகம் இல்லாததாக இருக்கிறது. சாதாரண வாழ்க்கையை பார்த்தோம்னா நமக்கு எது தென்படுகிறது? இட் இஸ் a progressive dislocation. ஏதாவது ஒன்றும் மாறிக்கொண்டே இருக்கிறது. எல்லோரும் ஆசிரமத்தில் வாழ்பவர் அல்ல, எல்லோரும்
தம்முடைய ஆத்ம சமர்ப்பணத்தை இறைவனுக்காக வாழ்வது என்று பரிபூர்ணமாக செய்த அந்த கான்சென்ட்ரேஷன் செய்தவர்களும் அல்ல. We live for the divine, true, but we live for the divine என்று நாம் இயங்கும் பொழுது அந்த இயக்கத்தில் மின்னும் மின்னுமாக கோளாறுகள் காணப்படுகின்றன. உடனே நம்ம என்ன செய்ய தலைப்படுவோம்? தாம்பு கயிறை பெட்டி ஜெகநாத், பூரி ஜெகநாத் ரதத்தை இழுப்பது போல் இழுப்போம். Do not pull, do not hurry. You must give your body time to follow என்கிறார் வண்ணை. When there is a strong movement of progress, அது நகர்ந்த பிறகு ஒரு அளவுக்கு ஒரு ஸ்திதியில் மாறாத, மாற்றமில்லாத, முன்னேற்றமில்லாத தன்மை, நிலைப்பட்டு போக நின்று தன்மை ஏற்படுகிறது என்கிறார். It is almost invariably followed by a period of immobility என்கிறார் என்னை. Which seems to those who are not warned a spell of dullness and stagnation and discouragement in which all progress is stopped. நமக்கு கவலை ஏற்படும். என்ன நடந்தது? Are we losing time? நமக்கு முன்னேற்றத்தை தனக்குள் பதித்து தமக்குள் எல்லா பகுதிகளிலும் அதை நிரப்புவது என்ற நமது அக இயக்கம் ஒழுங்காக நடப்பதில்லையோ? இப்படி கூறிவிட்டு இந்த சருமத்தில் ஏற்படும் ஸ்கின் ஒரு மாதிரி ஒரு அரிப்பு, ஆறாத புண், எக்ஸிமா போன்றவை, திடீர்னு சோர் த்ரோட், காரணமே இல்லாம நமக்கு இன்னைக்கு காத்தால இந்த பேனல் டைப் பண்ற பொழுது சோர் த்ரோட், அதுவும் prickly heat, இதுவும் ஏற்கிறோம், இதுவும் பற்றி கேள்வியிலே அது கேட்டுக்கிறார்கள். அந்த பெண்மணி கேட்ட பொழுது என்ன தேவைப்படுகிறது என்றால், the harmony has been lost and the imbalance must be restored. The origin of the illness may be in the mind. நாம் அதை பத்தி நினைச்சுட்டு இருக்கோம். நமக்கு ஒரு if you are sufficiently conscious, you will see there is just a friction somewhere, some halting of the movement. By setting it right, you will be cured at once. ஒரு டயர், மோட்டார் கார் டயர், ஃப்ரண்ட் டயர் ரெண்டையும் அந்த ஸ்பேனர் வச்சு மோட்டார் இந்த நட்டு டைட் பண்ற ஸ்பேனர் வச்சு டைட் பண்றோம். ஆனா ஏதோ ஒரு மரம் சரியா இல்லைன்னாக்கா அது கொஞ்சம் கோணலாக டைட் ஆயிடும். கார் போகும். கார் போகும்போது காரினுடைய டயருடைய ஒரு பகுதி மட்டும் ஜாஸ்தியா தேயும். இப்படியாக நமது மனத்துக்குள்ளோ பிராணமயத்துக்குள்ளோ இப்படி ஒரு ஏடாகோடம் ஏற்படுகிறது என்று சொல்கிறார். அதனால்தான் சொல்றார், the source of illness are manifold. ஒரு வியாதிக்கு காரணம் மூலம் கணக்கில்லாதவை.
அண்ட் ஒன்னுக்குள் பிணைந்தவை, சிக்கல் நிறைந்தவை. ஏராளமான காரணங்கள் இருக்கக்கூடும். ஆனால் அதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு எங்கே நமது பௌதிக நிலையில் எங்கே பலவீனம் இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வரும். பௌதீக நிலையில் நமது உடலில் சடப்பகுதிகளும் உண்டு, பௌதீக விஷயங்களை தவிர சடமான பகுதிகளும் உண்டு. அதெல்லாம் நம்முடைய மனோதத்துவ நிலைமையை பிரதிபலிக்கின்றன. மண்ணை இந்த உதாரணம் கொடுக்க, அமைதி, ஈக்குவானிமிட்டி, மனம் ஒரு நிலையில் சமநிலை காற்பது, பிரைட்டர் கிளாட்னஸ், ஆனந்தம், பிரகாசமாக இருப்பது, and give it strength and suspense, or it is a very sensitive medium. Which facile and quick reactions. It readily takes all kinds of suggestions. And those can rapidly change and almost remove its condition. ஒரு கடுகு உளுத்தம் பருப்பு வறுக்கிறோம். ஜாஸ்தி வறுபட்டால் எந்த சட்னிக்காக அதை வருத்தமோ அதனுடைய டேஸ்டே மாறிவிடுகிறது. அதுபோல் நிலைமை. அதே சமயம் இந்த ஒரு ஒவ்வொருத்தருக்கும் மனச்சோர்வு, டிப்ரெஷன், ஒரு ஏக்கம், டிஸ்கரேஜ்மெண்ட், தன்னை பற்றிய படித்துக் கொள்ளும் நிலை, இது இரண்டும் வந்துவிட்டால் அது நமக்கு விளங்கிட்டு விடுகிறது. We are rendered weak and unresisting and open to hostile attacks. அதை முக்கியமாக அச்சம் அதை வற்புறுத்துகிறார். Some of the diseases are dangerous to cure, like tuberculosis, like cancer, like kidney failure, extra diabetesனால complication, blood pressure. 9/10 of a danger in an illness comes from fear என்கிறார் மதர். 10ல் 9 அம்சம் அச்சம் காரணமாக. எங்க காரணம் எழுதி கொண்டே போனால் அச்சம் 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 10 இடத்துல அச்சம் காரணமாக நமக்கு வியாதி தோன்றுகிறது. உடல் நிலையில் தோன்றுகிறது, மனோநிலையில் தோன்றுகிறது, பிராணமயத்தில் தோன்றுகிறது. அதே சமயம் யோகத்தை சலனமில்லாமல் உறுதியாக சரண் புகுந்த நிலைமை, in an attitude of consecration, in an attitude of divine is everything. Whatever he gives, whatever he allows, that is the only thing we want என்ற நிலை. ஆனால் அதே சமயம் நமக்கு உள்ளத்தில் பயம் இருந்துவிட்டால்
திடீர்னு ஏதோ ஒரு நம்மை வால் நட்சத்திரம் விழுவது போல் அது நம்மை பற்றி கொள்ளும். அச்சம் காரணமாக அச்சத்தை நம்மளால் தவிர்க்க முடிவதில்லை. ஏனென்றால் ஒரு முறை வந்த பிறகு அதுவே மீண்டும் வந்தால், ஐயோ போன தடவை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு, டேஸ்ட் போயிடுத்து, தொண்டையிலே ரணம், பார்த்து என்னமா தூங்க முடியாத நிலை, இப்படியெல்லாம் நமக்கு தொந்தரவு ஏற்படுகிறது. அதனால் அன்னை என்ன ஒரு அறிவுரை வழங்குகிறார் என்றால், உன்னுடைய அனுபவத்தினுடைய காரணம், அது வெளிப்பட்ட விதம், அதனுடைய ஆழம், அதனுடைய விரிவாக்கம் எல்லாம் எப்படி இருந்தாலும், நீ இந்த பாதை தான் நான் தேர்ந்தெடுத்த பாதை. O Divine Master, grant that today may bring to us complete consecration to thy will, a more integral gift of ourselves to thy work, a more true forgetfulness of self, greater illumination, purer love. இப்படிங்கிற நிலைமையில் இருந்தால் அப்பொழுது அது ஒரு மன உறுதி நிலையை பொறுத்து நீ எவ்வளவு தூரம் தேர்ந்தெடுத்தாலும் நீ அதே நிலையை தேர்ந்தெடுக்க முடியும். If you are always fearful, you create a disharmony in your being. இதான் தலையாய பாடம். If you are if you are always fearful, always doubting, always wavering, you create a disharmony in your being. எப்படி 4 ஒரு வேலுக்கு 3 முனைகள் போல் 4 முனைகள் கூறுகிறார் பாருங்கள். ஆல்வேஸ் wavering, always doubting, always fearful. You create a disharmony in your being. But this can be the origin of all kinds of disturbance in the mind and vital, and discomfort and disease in the body. என்று கூறுகிறார். Nine tenths of the danger. மறுபடியும் நமக்கு நோட் பண்ணிக்க வேண்டும். In an illness comes from the fear. Fear can give you apparent symptoms of illness. அந்த ஒரு நோய் வாய்ப்பட்டதன் சின்னங்கள் எல்லாம் அது வெளியில காமித்து விடும்.
என்றால் நம்முடைய ஒவ்வொரு பாகத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஒரு போர்ஷன், ஒரு ஸ்பாட், அந்த ஒரு சதுரங்கெல்லாம் is symbolic of an inner movement there is a world of subtle correspondence. நம்ம குழுக்குள்ளேயே பலவித சர்ச்சைகள், வாக்குவாதங்கள் நடக்கின்றன. அதை ஆராய்கிறோம். அதை ஆராயும் பொழுது நாம் அந்த அச்சத்தை முழுவதும் வெற்றி கண்டு ஆராய்வதில்லை. அந்த வெற்றியினால் அந்த ஒரு அச்சத்தினால் ஈரமடைந்த ஆடைகளுடனே நாம் நினைக்கிறோம். ஆகையால் என்ன தெரிகிறது? நமக்கு ஒரு டாக்டர் போல் நாம் இருந்து விட்டால் நாம் இது செய்ய வேண்டிய தர்மம், நோய்களை குணப்படுத்த வேண்டிய தர்மம், காலரா, டிப்தீரியா, ரொம்ப ஒட்டுவாரொட்டி ரொம்ப இருந்தால் the body can go to places infested with this polluted place. இப்போ சிட்டி எல்லாம் ரொம்ப பொல்யூட்டட் அப்படின்னு மத்தியானம் வெளியில் வர முடியல, ஃபுட்பால் மேட்ச் நடக்க முடியல, ஓட் போட முடியல, கிரிக்கெட் மேட்ச் ஆட முடியல. அப்படிப்பட்ட நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமை இருந்தால் நமக்கு we have to find out what is unreceptive. அதை பாதாம் பருப்பு உடைக்கிற மாதிரி உடைச்சி எடுத்து, உள்ள பருப்பு எடுத்து, அதை எடுத்து அது உலர வச்சு அதை பிறகு உபயோகப்படுத்தினா அது சுத்தமடைகிறது. It would possibly re-establish in a moment the harmony that has been disturbed, and the illness would go. என்கிறார் மன்னர். இப்படியாக பானுப்பிரியா அவர்கள் சம்பக்லால் பத்தி கூறினார்கள். சம்பக்லால் ஸ்பீக்ஸ் அதை பத்தி யாரா கூற விரும்பினால் அவர் கூறலாமே, எல்லாருக்கும் பயன்பெறும் என்றார். இதை பற்றி அவர்கள் ஏதாவது கூறினார். நமஸ்காரம் சார். அதான் சம்பக்லால் ட்ரெஷர்ஸ்ல பகவான் எழுதியிருக்காரு, ரைட் ஆட்டிடியூட் அண்ட் இல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மால் பேராகிராஃப் சார். If this is his only illness, there is absolutely no necessary why it should not be cured. If he keeps proper habits and diet, and above all the right attitude, I expect that the reason why the illness has such a hold and strong effect on him is the imagination and the nerves more than anything else. There is something there that expects the illness, accepts it when it comes, and gives it free play. He must learn to keep calm and quiet in the mind and vital being, to refuse to regard the illness and the tendency to it in the body as something normal to it, regarding it rather as something imposed from outside.
and he must believe firmly that it must and will go. If he can keep this attitude and open to the true force, the mind and the nervous being, once strengthened, the illness and weakness will disappear. 26th May 1929 எழுதியிருக்காரு சார். I think this goes well with your மதரோட வேர்ட்ஸ் நீங்க படிக்கிறது. ஆமாப்பா. 26th May. ஆமா 26th May 1929. அப்பா அடே அப்பா. சேம் இயர் ஒரு 20 days முன்னால. ஆமா ஆமா. 26th Mayக்கு நம்ம என்ன பார்த்தோம்? வேற ஏதோ பார்த்தோம். நம்ம 26th Mayக்கு நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஸ்பிரிச்சுவல்னா என்ன, சைக்கிக்னா என்ன அப்படிங்கிற அதுக்கு மீனிங் எல்லாம் பார்த்தோம்.